ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு. இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சீக்கிரமாகவே ஆகிடும். ஒரு சட்டி வச்சுக்கோங்க, அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க, குக்கிங் ஆயிலு. அதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், உருத் தால் இதெல்லாம் கொஞ்சோண்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நாங்கள் போட்டிருக்கோம். ஆனால் கடுகு இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப கருப்பாக தருது. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா நடுவில் வெட்டி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு போட்டிருக்கு. பூண்டு போட்டு அது கூடயே நம்ம வெங்காயத்தையும் போட்டுறோம். இதெல்லாம் ஒரே டைமில் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் எல்லாம் ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி போடணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் போடுறோம். கறி லீவ்ஸ் போட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு கொஞ்சம் அந்த நம்ம வெங்காயத்தோ கலர் வந்து மாறினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த வாழைக்காவை நல்லா கழுவி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் நம்ம சேர்க்குறோம் கலருக்காண்டி. உங்களுக்கு அப்படி காரம் வேணும்னா நம்ம ஏற்கனவே மிளகா போட்டிருக்கோம், மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இது நம்மளுக்கு இதே போதும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்டு நல்லா இதை கிளறி விட்டு நல்லா கிண்டி விட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இது வச்சா இது ரெடி ஆகிடும். இந்த பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி சின்ன சின்னதாக வெட்டி மேலே கார்னிஷ்காக போட்டால் முடிஞ்சிச்சு. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.